பேசுற மாதிரி ஏமாத்திட்டியே. உங்க அப்ப அவன் பயந்தது போறாம என்ன வேற பயமுறுத்துட்டான். பேசுற கழுத கழுத. ராகு காலத்துல நம்ம கதாநாயகன் ராகவன் பிறந்தான். தனிக்கு பிறக்க போறான்னு தெரிஞ்ச ராகவன் ராகு காலத்துல பிறந்தான். கதாநாயகன் பேசுவான். நம்ம கதாநாயகன் அதுக்கும் மேல ஒரு படி போயிட்டான். தொடர்ந்து 2வது நிமிஷத்துல பேசினா. முன்னாடியே டெலிபோன்ல பேசினான். வெண்மை உடை தரித்தவரும் எங்குமே வியாபித்துள்ளவரும் நிலவு போன்ற ஒளியானவரும் 4 கரங்களுடன் மகிழ்வு ததும்பும் திருமுகம் கொண்ட நீங்களும் நானும் தான். நீயும் நானுமா? மெகா சீரியல்ல பேமெண்ட் கேட்டா டக்குன்னு ஆர்டிஸ்ட் மாத்திர மாதிரி என்னமா மாறிட்டோம் பாத்தியா? என்னது டக்குன்னு மாறிட்டோம்? இந்த போட்டோ எடுத்து 25 வருஷம் ஆறுது. சின்ன வயசுல நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தியாடி? குட்டியா இருக்கும்போது கழுத கூட தான் அழகா இருக்கும். இதுல என்ன பெருமை வேண்டி இருக்கு? சரி சரி. ஏன்னா இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? புது புடவையா? இந்த புடவையில உன்னை பாக்குறச்சே பழைய சினிமாக்காரி இருந்தாடி. ஷர்மிளா டாகூர் அவள மாதிரியே இருக்கடி. போங்கண்ணா, நீங்க போய் சொல்றேன். கள்ளி, உண்மையை கண்டுபிடிச்சிட்டியா? அப்படின்னா என்ன பார்த்தா ஷர்மிளா டாகூர் மாதிரி இல்லையா? நோக்கு ரவீந்திரநாத் டாகூர் வயசானது. ஆமா, ஏதுடி புது புடவை? என்னது மறந்துட்டேல? இன்னைக்கு ராகவனோட பர்த்டே. அதை செலிப்ரேட் பண்ணதான் இந்த பட்டு புடவை. அது என்னடி கதை? நானும் பார்த்துட்டே இருக்கேன். யார் பிறந்த நாள் வந்தாலும் நீயே புது புடவை எடுத்து கட்டிக்கிற. குழந்தைகள் கட்டிட்டு அதை அழகு பார்க்கறேன்டி. அதுல தாண்டி சந்தோஷமே. இனிமே புது புடவை கட்டிக்கல போருமா? ஏன்னா இன்னைக்கு ராகவனோட பிறந்த நாள். டாக்டர் சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். அப்படியே எங்க அப்பாவே சாப்பிட கூப்பிட்டுருக்கேன். அதானே பார்த்தேன். இந்த ஆத்துல உங்க அப்பா இல்லாத சாப்பாடா? லக்ஷ்மி, உங்க அப்பா இருக்காரு தேசிகாச்சார். மனுஷன் சாதம்னா பேய அரையறாரு. அன்னைக்கு நான் மாத்திர கோந்து இல்லை 2 சாத பொறுக்கி எடுத்து கவரை ஒட்டி பேக்கெட்ல வச்சிருந்தேன். உங்க அப்பா வந்து பக்கத்துல நின்னார். மாப்பிள்ளை எங்கேயோ சாத வாசனை வருது, மாப்பிள்ளை எங்கேயோ சாத வாசனை வருதுன்னு என்னையே சுத்தி சுத்தி வந்து பிராணனை எடுத்துட்டாரு. ஆமா, ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பா இப்படி கரிச்சு கொட்டுறேன்? சத்தியமா சொல்லண்டி, எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் முதல் பந்தி முடிஞ்சு மனுஷன் இவர் வெளியே வந்து இருக்கார். மாமா உங்களுக்கு யார தெரியும்னு கேட்டா, மாப்பிள்ளை உங்களுக்கு தெரியுதே அப்படிங்கிற. ஒரு கையில வடை, ஒரு கையில அப்பளம், பார்சல் வேற. மகா கேவலண்டி உங்க அப்பா. ஆமா, எங்க அப்பா பத்தி பேசுறேன்னா உங்களுக்கு பொழுதே போகாதே. சரி சரி, சும்மா பேச்சுக்கு சொன்னேன்டி. உங்க அப்பான்னா எனக்கு ரொம்ப பிரியண்டி. ஆமா, இன்னைக்கு ராகவனுக்கு பிறந்த நாள்னு சொன்னியே, எங்க ராகவனை காணோம்? இத பாருங்கண்ணா, நம்ம பையன் உருப்படணும்னா முதல்ல கெட்ட சகவாசத்தை விடணும். கெட்ட சகவாசமா? அப்படி யார் கூட பழகிறான்? உங்க அப்பாவோட தான். ஆமாண்ணா, தாத்தாவும் பேரனை அடிக்கிற லூட்டி சைக்கிள். 2 பேரும் டிராமா சினிமான்னு ஊரை சுத்துறான்னா. நேத்து ராத்திரி ஏதோ மலையாள படம் அவளுடைய ராவுகள் 2 பேரும் போயிட்டு வந்திருக்கா. அவளோட ராவுகள் எங்க அப்பா பாக்குறாரா? போன பரீட்சையில ஒவ்வொரு பையனும் 40 பக்கம் 50 பக்கம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கா. ராகவ என்னடானா சாஸ்திரத்துக்கு 1/2 பக்கம் எழுதிருக்கானா. Just half a page. ஆமா, நேத்துக்கு மட்டும் நீங்க ஆத்துல இருந்திருந்தேன், நாக்க பிடிங்கன்னு செத்து போயிருப்பேன். ஏண்டி என்னாச்சு? தாத்தாவும் பேரனும் மொட்டை மாடியில காத்தாடி விடுறானா. வேற ஏதோ காத்தாடி டீல் போட்டு கட் பண்ணிட்டா. அசல்ல ஒரே பொறுக்கி கும்பல். எனக்கு பயமா போயிடுது. எங்க அப்பா இந்த வயசுல காத்தாடி விடுறாரா? ஆமா, இன்னைக்கு ராகவனோட பிறந்த நாள். சூரிய கிரகணம் வேற.
கிரகணம் அவன் நட்சத்திரத்துல பிடிக்கிறது. 12 மணிக்கெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னேன், இன்னும் காணும்.